ஹலோ ஆல், நான் நந்து. இது என் வாய்ஸ். இது பிகமிங் மீ சீரியஸில் டே 17 வெயிட்டு போடுறாங்க. கேட்குமான்னு தெரியல, ஒரு சில நேரம் சவுண்டு வருது. நான் கேப்கட்டில் அந்த ரெடியூஸ் நாய்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த இதை கிளிக் பண்ணிட்டா பெருசாக எதுவும் நாய்ஸ் எதுவும் கேட்காது. நான் வந்து ரியாக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் நான் அந்த ரெடியூஸ் நாய்ஸ் கொடுக்குறதுனால நான் வீடியோவில் ரியாக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் ஆடியோ எதுவுமே கேட்கல. இப்போயும் வேட்டு போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, கேட்குதா இல்லையான்னு தெரில. சரி, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படி போச்சு? எப்பயுமே சண்டே எனக்கு பெருசாக எந்த வேலையும் இருக்காது. அதாவது வீட்டு வேலைகள் தான் இருக்கும், வேறு எந்த வேலையும் பெருசாக இருக்காது. ப்ராடக்டிவிட்டிலாம் எதிர்பார்க்க முடியாது, ஏன்னா சண்டே வந்து லீவு டே. இன்றைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. எந்திரிச்சு சாப்பிட்டேன், தூங்கினேன், அவ்வளோதான். சாயங்காலம் டி நகரில் ஒரு கடைக்கு போனேன், அவ்வளோதான். விஆர் மால் போனேன். ஃபஸ்ட்டு விஆர் மால் போயிட்டு அங்கே இந்த ஹெச்என்எம் வெஸ்ட் சைடில் வந்து இது ஆஃபர் போட்டிருக்காங்கள்ல, நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும்னா போய் பாருங்கள். பாட்டம்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, 1500 1600 போட்டிருக்காங்க. பாட்டம்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. எனக்கு எதுவும் தேவைப்படாது, வேடிக்கை பார்க்க போனேன் எப்பயும் போல் பறக்க பார்க்க. ஹெச்என்எம் வெஸ்ட் சைட் போயிட்டு சரி, அங்கே எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் டி நகரில் ஒரு கடைக்கு போனேன், அங்கே நல்லா இருந்துச்சு. அங்கே போயிட்டு வாங்கிட்டு, அது என்ன கடைனா மேத்யூ கார்மெண்ட்ஸ்னு ஒரு கடை, பசங்களுக்கு நல்லா இருக்கு. அங்கே போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன், அவ்வளோதான். இன்றைக்கி நாள் இப்படி தான் போச்சு. அதுக்கப்புறம் நேற்று வந்து அந்த புக்கு பேர் தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்தேன்ல, வெயிலோடு போய் தமிழ் செல்வன் அவர் பேர் எழுதின ஆத்தர் பேர். வெயிலோடு போய் தான் அந்த சிறுகதை பேர். நம்ம ஒரு சில இது சரி, ஓகே. திடீர்னு ஒரு கண்டென்ட் ஐடியா ஞாபகம் வந்துச்சு, அதான் இப்படி ரியாக்ட் பண்ணுறேன். சரி, ஏதோ அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்படி தான் இருந்துச்சு. வேறு இதை நேற்று சொல்லணும்னு நினச்சேன், இன்றைக்கி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வேறு என்ன நடந்துச்சு, சும்மா ஸ்டோரி போட்டேன், அவ்வளோதான். சரி, இன்றைக்கி இன்னொன்று என்னென்னா, கொஞ்ச நாள் ஒரு மாதம் முன்னாடி, ஆமாம், ஒரு மாதமோ 2 மாதமோ முன்னாடி ஒரு கேம் ஷோ ஒன்று பிளாக் ஷீப்லேருந்து நடத்துனாங்க, பஞ்சதந்திரம்னு. அதுக்கு வந்து கூப்பிட்ருந்தாங்க. ஒரு 4 பேர் இருந்தாங்க. 4 பேரில் நானும் ஒருத்தியாக போயிருந்தேன். 3 பேர் எல்லாருமே கான்டென்ட் க்ரியேட்டர்ஸ் தான். 2 பேர் வந்து ஆர்ஜேவாக இருக்கிறவங்க, 2 பேர் கான்டென்ட் க்ரியேட்டர்ஸ் மட்டும். அந்த மாதிரி ஒரு கேம் ஷோ மாதிரி, பாட்டு, லிரிசிஸ்ட்டு, மியூசிக் டைரக்டர்ஸ், அந்த மாதிரி போச்சு. அந்த ஷோவுக்கு போயிருந்தேன். அது இப்போ தான் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. பிஎஸ் வேல்யூ ஆப்பில் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை நானே இன்னும் பார்க்கல, எப்படி இருக்கும்னு தெரியல. நான் பார்த்துட்டு ஒரு வேளை வீடியோவில் சொல்லியிருக்கணுமோ. சரி விடு, எதுவும் தெரில. சரி, அந்த ப்ரோமோ மட்டும் அனுப்புனாங்க, பார்த்தேன். ஷோ இன்னும் பார்க்கல, நானும் போய் பார்க்குறேன். நீங்களும் போய் பாருங்கள், என்ன கந்தரகோலம் பண்ணி வச்சுருக்கேன்னு தெரியலை. நான் பெருசாக எதுவும் உளறலாம் எதுவும் பண்ணல, ஆனால் தேவையில்லாத ரியாக்ஷன்ஸ் எதுவும் கொடுத்துருப்பேனோன்னு எனக்கு ஒரு டவுட்டு, அது மட்டும்தான். அவ்வளோதான். இன்றைக்கி நாள் இப்படி தான் போச்சு. உங்கள் டே எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். வேறு எதுவும் சொல்லணும்னு நினச்சேன்னா வேறு எதுவும் இல்லை. நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். குட் நைட்.